செய்திகள் தொடர்கின்றன. இத்தாலி நாட்டின் வெனிஸ் நகரில் தொடங்கிய திரைப்பட திருவிழாவில் ஆஸ்கர் விருது பெற்ற காலின் பெர்த் உட்பட ஏராளமான ஹாலிவுட் நடிகர் நடிகைகள் கலந்து கொண்டு ரசிகர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தினார்கள். இத்தாலி நாட்டின் வெனிஸ் நகரில் 68வது ஹாலிவுட் திரைப்பட திருவிழா தொடங்கியது. இதில் பிரபல ஆங்கில திரைப்பட நடிகர் ஜார்ஜ் குளுனி, மடோனா, காலின் பெர்த், நடிகை கதே வின்ஸ்லெட் உள்ளிட்ட ஏராளமான நடிகர் நடிகைகள் மற்றும் இயக்குநர்கள் ரசிகர்கள் முன்பு தோன்றினார்கள். தங்கள் அபிமான நடிகர் நடிகைகளை நேரில் பார்த்த உற்சாகத்தில் ரசிகர்கள் கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர். இந்த திரைப்பட திருவிழாவில் போலந்து நாட்டு இயக்குநர் போலன்சகி இயக்கிய கார்னேஜ் உள்ளிட்ட ஏராளமான படங்கள் விருதுக்கு போட்டியிடுகின்றன. திரைப்பட விழாவை முன்னிட்டு வெனிஸ் நகரமே விழா கோலம் பூண்டுள்ளது. ரஷ்ய பிரதமர் விளாடிமிர் புட்டின் மோட்டார் சைக்கிளில் பேரணியாக சென்று தேர்தல் பிரச்சாரம் தொடங்கினார். ரஷ்ய நாட்டில் வருகிற டிசம்பர் மாதம் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. தேர்தலில் ஆளும் கட்சியான யுனைடெட் ரஷ்யா கட்சி 2/3 பங்கு இடங்களை கைப்பற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு பின் அதிபர் தேர்தல் 2012ஆம் ஆண்டு மார்ச் மாதம் நடைபெறும். இதில் தற்போதைய பிரதமர் புட்டின், குடியரசுத் தலைவர் டிமிட்ரி மெட்வெடேவ் ஆகிய இருவரில் யார் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்படவில்லை. இந்நிலையில் நோவராஸ்யுக் நகரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் ரஷ்ய பிரதமர் புட்டின் தனது 3 சக்கர மோட்டார் சைக்கிளில் கலந்து கொண்டு பிரச்சாரம் செய்தார். இங்கிலாந்தில் நடைபெற்ற 2020 கிரிக்கெட் போட்டியின் பயிற்சி ஆட்டத்தில் இந்திய அணி 15 ரன்கள் வித்தியாசத்தில் வெய்ஸ்டர்ஷயர் அணியை வென்றது. இந்திய கிரிக்கெட் அணி இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளது. டெஸ்ட் தொடரில் இந்திய அணி தோல்வியை தழுவிய போதிலும் ஒருநாள் போட்டியிலும் 2020 ஓவர் போட்டியிலும் வெற்றி பெறுவதற்காக தீவிர பயிற்சி செய்து வந்துள்ளது. இந்நிலையில் ஏற்கனவே நடைபெற்ற ஒரு பயிற்சி போட்டியில் இந்திய அணி இங்கிலாந்து அணியை 5 ரன் வித்தியாசத்தில் வென்றிருந்தது. தற்போது நேற்று பயிற்சி ஆட்டத்தின் இறுதிப் போட்டி வெய்ஸ்டர் நகர அரங்கில் நடைபெற்றது. இந்த பயிற்சி ஆட்டத்தில் இந்திய வீரர்கள் முதலில் களமிறங்கி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 161 ரன்கள் குவித்து ஆட்டம் இழந்தனர். அதன் பிறகு பேட்டிங் செய்த இங்கிலாந்தின் வெய்ஸ்டர்ஷயர் அணி வீரர்கள் 146 ரன்களில் ஆட்டம் இழந்தனர். இதனால் இந்திய அணி 15 ரன்கள் வித்தியாசத்தில் இறுதி பயிற்சி ஆட்டத்தில் வெற்றி பெற்றது. இந்திய அணியின் அதிகபட்சமாக கேப்டன் தோனி 40 பந்துகளை சந்தித்து 31 ரன்களை குவித்தார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஒருநாள் போட்டி வருகிற 3ஆம் தேதி தொடங்கி 16ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.